எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர வந்து இந்த மாதத்தில் இந்த ஆடிட்டிங் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஆடிட்டிங் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து இந்த க்ரீனரிஸ் எல்லாம் வளர்த்து விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மூங்கில் மரம், சவுக்கு மரம் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் போது சந்திராஷ்டமம் சொல்றோம். சந்திராஷ்டமத்தின் பொழுது பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மதிகாரகன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம். இது வந்து 28/12 30/12/2025 வரலும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை நீங்க பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்ட எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 1/2 டம்ளர் பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த கோவிலில் இதுவாக கொடுங்க, அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி வேறு வருது. அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு துளசி மாலை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு சாத்திட்டு வாங்கும். இந்த மாதம் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும்.